வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்ட் ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்குமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நிறைய சிம்டம்ஸ் வரும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு பொருளை குறைக்கணும். அப்போ என்ன சாப்பிட்றது? லஞ்சுக்கு வெறும் ரைஸை மட்டும் சாப்பிடாமல் ஆல்டர்னேட்டாக அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி நவதானிய சப்பாத்தி, வெறுமனே கோதுமை சப்பாத்தி சாப்பிடாமல் இதில் நவதானிய சப்பாத்தினா இதில் கம்பு, கேப்பை, சோளம், நவதானியங்கள் எல்லாமே ஒரு சில ப்ரொப்போர்ஷனில் சேர்த்து அரைச்சி வச்சது. இது எனக்கு ரொம்ப நாளாக இது எனக்கு எப்படி அரைக்கணும்னு தெரியலை. அக்கா வேலை பார்க்குறாங்க எங்கள் வீட்டில், அந்த அக்கா தான் எனக்கு இப்போ அரைச்சி கொடுத்தாங்க. நான் அது என்ன ப்ரொப்போர்ஷன்லன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த நவதானிய சப்பாத்தி அதோடு சேர்த்துட்டு ப்ரோட்டீனுக்கு ஏதோ ஒரு மீன், முட்டை, நண்டு, காடை அப்படி ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ், அது போக தேவைப்பட்டால் கொஞ்சம் காய்கறிகளோ பழங்களோ சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு மாவு பொருளோட அளவு குறையும், நார் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், புரதங்கள் கிடைக்கும். நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வர்றத சிம்டம்ஸை கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.